ஹாய் விவாஸ், நான் தான் யஸ்வியசன் சத்யார்ப்பு. இந்த வீடியோவில் ஆண்டவன் இந்த படத்தோட திரையம்சம் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் பாக்கியராஜ், கஞ்சா கருப்பு, முத்துக்காலை, கந்தசாமி, லக்ஷ்மணன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் கட்டினா மணியில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. வேலை வேணான்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு வராரு. ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட குறைகளை வந்து பேசும்போது அது 4 பேருக்கு ரீச் ஆகும். அது மூலிமா அந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் போடக்கூடிய வீடியோக்களை கலெக்டர் யதார்த்தமாக பார்க்க அந்த வயதான தம்பதிகளை கலெக்டர் எப்படி உதவி பண்ணார், மகேஷுக்கும் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இவர் மக்களுக்கு சேவை செய்கிறதுனால மகேஷுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் ஆண்டவன். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா யதார்த்தமான கதைக்களம் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பாக்கியராஜ் கலெக்டரோட ரோலில் வராரு. ஸோ அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. மகேஷோட கதாபாத்திரம் மக்களுக்கு போராடக்கூடிய, மக்களோட வலிகள் வேதனையும் சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரமாக வராரு. ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. மகேஷும் பாக்கியராஜோட கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. ஆதிராவினோட குணச்சித்திர நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்கோர் செய்யுதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நடிப்பு. கஞ்சா கருப்பு, முத்துக்காலை, லக்ஷ்மண், ஹலோ கந்தசாமி இவங்களோட காமெடிஸ்லாம் வந்து அங்கங்கே ஒர்க் ஆனாலும் நம்மளை ஸ்க்ரீனில் சிரிக்க வைக்கிறாங்களோ அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கதாநாயகி இந்த படத்துக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சிருக்காங்க. கதாநாயகி அவங்களோட ரோலும் ரொம்ப நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். யதார்த்தமான ஒரு கதைக்களமாக இருந்தாலும் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அப்படி கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்குமான்னு தோணுது. படம் ஆரம்பித்து இன்ட்ரோல் வரை நல்லா போயிட்டு இருந்தாலும் இன்ட்ரோலுக்கு மேலே கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஒளிப்பதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை வந்து நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒளிப்பதிவு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படத்தோட விறுவிறுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகம் செஞ்சுருக்கு. எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். கிளைமேக்ஸ் இவங்க முடிச்சதும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து என்னை எப்படி ஃபீல் பண்ண வச்சுதுன்னா, நகரத்தில் இருக்கவங்க கிராமத்தையும் நேசிக்கணும், கிராமோட வாழ்வியல் மையம், அங்கே என்ன ஒரு தேவைகள் இருக்குது, அந்த மக்களுக்கு என்ன தேவை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நீட்டாக டெப்த்தாகவே பேசியிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலியோடு உட்காந்து ஃபீல் பண்ணி பார்க்க வேண்டிய மூவியில் இந்த படம் வரும். இந்த வீக்கில் வந்த படத்தில் இந்த படமும் ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவியில் சந்திப்பது உங்கள் யஸ்வியசன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.